இந்தியாவில் ஏர் பொல்யூஷனை பற்றி பேசினாலே நம்ம பார்வை ஃபுல்லாக டெல்லிக்கு தான் போவோம். நியூஸ்லேயும் டெல்லியை பற்றி மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி ஆகணும், ஏன் மற்ற ஊர்லலாம் ஏர் பொல்யூஷன் கம்மியாக தான் இருக்கா அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டியில் டெல்லி மட்டும் ஏர் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகல, நம்மளோட மொத்த கண்ட்ரியும் ஏர் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏக்யூஐ அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நம்பர். இந்த நம்பரை ஏக்யூஐ ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ காற்று சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ காற்று க்ளீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை அஃபிஷியலாக மெஷர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஹெல்ப் எடுத்துக்கும். இந்தியாவில் கீ பொல்யூட்டண்ட்டாக 8 பொல்யூட்டன் மெஷர் பண்ணுறாங்க. PM2.5, PM10, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கிரவுண்ட் லெவல் ஓசோன், அமோனியா, லெட்டு. இந்த 8 பொல்யூட்டன்ட்ல PM2.5 அப்புறம் PM10 தான் ரொம்ப ஆபத்தான பொல்யூட்டன். PMனா பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிகுலேட் மேட்டர்ன்றது பயங்கர சின்ன தூசி அப்படின்னு சொல்லலாம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூக்கு வரதுக்கு மினிமம் 3 பொல்யூட்டனோட டேட்டாவாவது இருக்கணும். அதில் ஒன்று கண்டிப்பாக PM2.5 இல்லைனா PM10 இருக்கணும். இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் தனித்தனியாக மெஷர் பண்ணி தனித்தனியாக அதுக்கு ஆவரேஜ் எடுப்பாங்க. இப்போ 24 மணி நேரம் அதை வாட்ச் பண்ணுறாங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொல்யூட்டன்ட்டுக்கும் 24 வேல்யூஸ் வந்திருக்கும். அதை 24ஆல் டிவைட் பண்ணுவாங்க. இப்போ தனித்தனியாக ஒரு பொல்யூட்டனோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸ் வந்திருக்கும். இதை தான் சப் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப் இண்டெக்ஸஸில் எது இருக்கிறதுலே அதிகமாக இருக்கோ வேல்யூ அதை தான் ஏக்யூஐயாக வெளியே விடுவாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த 8 பொல்யூட்டனோட ஆவரேஜ் கிடையாது. இந்த 8 பொல்யூட்டன்ல எந்த பொல்யூட்டனோட கான்சன்ட்ரேஷன் காற்றுல அதிகமாக இருக்கோ அந்த பொல்யூட்டனோட சப் இண்டெக்ஸை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸாக போட்டுருவாங்க. அதனால தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ போட மாதிரியே அது பக்கத்துல ப்ராமினன்ட் பொல்யூட்டன் அப்படி இல்லைனா டாமினன்ட் பொல்யூட்டன் போட்டிருப்பாங்க. இந்த ஏக்யூஐ 0 to 500 ஸ்கேல்ல போட்டு இது குட், இது சாட்டிஸ்ஃபேக்டரி, இது அன்ஹெல்தி, சிவியர் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. எந்த மீடியாவும் நியூஸும் சொல்லாதது என்னன்னா இந்தியாவோட ஏக்யூஐ ஹெல்த் பேஸ் கிடையாது, இது பாலிசி பேஸ். இந்த கான்சென்ட்ரேஷனை மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவாங்க. அதை நம்ம இமேஜின் பண்றதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருக்க ஏரியால எவ்வளோ பொல்யூட்டன் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூபோட கம்பேரிசன். இந்தியா 8 பொல்யூட்டன்ட்டை மெஷர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 8 பொல்யூட்டன்ட்டுமே ஈக்குவலி டேஞ்சரஸ் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரானது நான் சொன்ன மாதிரி PM2.5. அதனால இது கொஞ்சம் குவான்டிட்டிலேயே சீக்கிரமாக 100, 200 அந்த மாதிரி ஏக்யூஐ வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ PM2.5 60 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப்லேயே ஏக்யூஐ 100க்கு வந்துடும். ஆனால் PM10 100 மைக்ரோகிராம் இருந்தால் தான் ஏக்யூஐ 100க்கு வரும். இதுவே யூஎஸ்ஏவோட கம்பேர் பண்ணோம்னா PM2.5 35 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப்லேயே ஏக்யூஐ 100 வந்துருது. நம்ம இதில் 60 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப்ல தான் ஏக்யூஐ 100 வருது. கிட்டத்தட்ட யூஎஸ்ஏவோட நம்மளோட ஸ்டாண்டர்ட் 2 மடங்கு அதிகமாக பொல்யூஷனை டாலரேட் பண்ணுறோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 15 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூபே டேஞ்சர்னு சொல்லியிருக்கு. அதை வச்சு கம்பேர் பண்ணால் நம்மளோட இந்தியன் ஏக்யூஐ 30 தாண்டினாலே டேஞ்சர் தான்.